நெல்லை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிட இருப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் வரிசையாக ஒவ்வொரு கட்சியினரும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் தற்போது நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் நெல்லை மக்களவை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வருகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தமிழகத்தில் 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் ஏற்கனவே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்படாமல் இருந்தது. குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியில் மட்டும் 8 9 பேர், அதாவது கட்சியினுடைய காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தங்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அழுத்தம் கூட்ட காரணமாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைமை யார் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பது என்பதில் இந்த தாமதம் என்பது நீட்டித்து வருவதாக தகவல் வெளியாகின்றது. தற்போது திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பாளரின் பெயரை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தலைமை வெளியிட்டிருக்கிறது. ராபர்ட் புரூஸ், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய ராபர்ட் புரூஸ் என்பவருக்கு தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன், அவரது அசோக் மனோகரன் ஆகியோருக்கான அந்த போட்டி என்பது நிலவி வந்தது. அதைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கடந்த 2 நாட்களாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். ஒரு சில தலைவர்களின் பெயரை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டியிருந்தனர். குறிப்பாக ராபர்ட் புரூஸுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்கின்ற அந்த பேச்சு வந்த பொழுது அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் வேறு ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருத்தருக்கு திருநெல்வேலியில் வாய்ப்பு வழங்குவது ஏற்றுக்கொள்ளப்படாது என்கின்ற வகையிலும் அவருக்கு எதிராகவும் போராட்டம் ஈடுபட்டிருந்தனர். பல்வேறு சிக்கல்கள் மற்றும் இழுபறிகளுக்கு இடையில் தற்போது திருநெல்வேலியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்கின்ற அந்த அறிவிப்பை காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய தலைமை முடிவெடுத்துதான் அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். யார் வெற்றி பெறுவார்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள் யார், அவர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது, அனைத்து முடிவுகளையும் தேசிய தலைமை தான் எடுத்து வருகிறது என அவர் தெரிவித்திருந்தார். தற்போது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பகுதியாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி இருக்கிறது. இந்த திருநெல்வேலி தொகுதியில் வெறும் சின்னத்திற்கு மட்டும்தான் அவர் இந்த பிரச்சாரம் செய்யக்கூடும் என்கின்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரின் பெயரை காங்கிரஸ் தலைமை அறிவித்திருக்கிறது. ராபர்ட் புரூஸ், கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராபர்ட் புரூஸுக்கு தற்போது அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.